எக்ஸ்கோல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 15,000 20,000 ரூபாய்க்குள்ள ஒரு நல்ல ப்ராஜெக்ட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணீங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ZADCO Blaze Plus ப்ராஜெக்ட் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ரிவ்யூ வேணும்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாடல் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன் சஜஸ்ட் பண்ணுற ரீசன் வந்து வீடியோக்கு உள்ளே வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசன் வந்து தெரியும். இந்த ப்ராஜெக்டில் மெயினான ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா 4K HDR கண்டென்ட் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். 7000:1 வந்து கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க. பிக்சர் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும். HDMI ARC சப்போர்ட் பண்ணும். Wi-Fi 6 சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. OTT கண்டென்ட்லாம் கொஞ்சம் கூட லேக் இல்லாமல் நம்மளால் பார்க்க முடியும். இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் இந்த ப்ராஜெக்ட்டில் இருக்குது. ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணி பார்த்துலாம். நம்ம சேனலில் புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வாங்க வீடியோ போகலாம். வாங்க குயிக் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள் ZADCO அதுக்கப்புறம் IWA Blaze Plusன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா மெயினான ஹைலைட்டட் ஃபீச்சர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. குயிக்காக ஓப்பன் பண்ணிடலாம். நான் ஆஸ் யூஷுவல் எப்பவுமே சொல்கிறது தான், கொஞ்சம் இந்த ஹோலோகிராம் மாதிரி ஸ்டிக்கரை வந்து உங்களுக்கு கொடுங்க. இதை பிச்சோம் அப்படின்னா திருப்பி யாராவது எடுத்து யூஸ் பண்ணுறாங்கன்றதை அதை வச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அது கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அக்சசரிஸ் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க. பரவாயில்லையே, டிஷ் டிவி கனெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதுக்கான இது வந்திருக்கு. லைட் வெயிட்டு தான் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா. இங்கே பாருங்க, இந்த 270 டிகிரி ரொட்டேட்டபிள் மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ ஃபோக்கஸ், அதுக்கப்புறம் ஃபுல் HD சீல்டு இன்ஜின், ஹோம் சினிமா ப்ரொஜெக்டர். இங்கே வந்து பிளாக் கலரு. இந்த லைனிங் பாருங்கள், லைனிங் வந்து சில்வர் கலரில் இருக்குது. ஸோ ப்ரொஜெக்டரோட டாப் வந்து உங்களுக்கு நல்ல ABS பிளாஸ்டிக் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு அந்த பட்டனுக்கான அந்த இது கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த இலுமினேஷன். ஸோ பட்டன் ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே தான் இலுமினேட் ஆகும். இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரொட்டேட்டபிள் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அந்த ஸ்டாண்டை சும்மா அப்படியே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், அது ஆக்சுவலாக கீழே தான் வந்து ஸ்க்ரூ இருக்குது. அந்த ஸ்க்ரூவை எடுத்துகிட்டு நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம். திருப்பி ஸ்க்ரூவை வந்து லாக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டாண்ட் வந்து வரும். ஸோ இது வந்து 270 டிகிரி ரொட்டேட்டபிள். இங்கே பாருங்கள். ஸோ இங்கேயும் வந்து ஒரு கவர் கொடுத்துருக்காங்க, அதையும் எடுத்துருவோம். ரொம்ப பார்க்க வந்து செம்மையாக இருக்குது. ப்ரொஜெக்டரோட பாட்டமில் வந்து ZADCO IWA Blaze Plusன்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்கள். சீரியல் நம்பர் 1 கொடுத்துருக்காங்க. 96 வாட்ஸ் வந்து பவர் கன்சியூம் பண்ணும். LED சோர்ஸாக வந்து லைட் சோர்ஸாக வந்து யூஸ் பண்ணுது. அந்த சப்போர்ட்டிவ்க்கான அந்த மொபைல் நம்பரும் வந்து கூட கொடுக்குறாங்க பாருங்கள். சீலிங் மவுண்ட் இருக்கா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தேகம் வரும். நான் இந்த சைடு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். சீலிங் மவுண்ட்டுக்கான அந்த ஸ்க்ரூக்கான இது கொடுத்துருக்காங்களா நீங்கள் பாருங்கள். இங்கே சீலிங் மவுண்ட் இருக்குது. 4 சைடும் வச்சு நீங்கள் சீலிங் மவுண்ட் வேணும்னாலும் சீலிங் மவுண்ட் வந்து செட்டப் பண்ணிக்கலாம். சென்டர் ஸ்க்ரூ எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து நார்மலாக ப்ரொஜெக்டர் வந்து ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான அந்த இதுவும் கொடுத்துருக்காங்க. இதான் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான ஸ்க்ரூ. இது ஜஸ்ட்டு அன்வைண்ட் பண்ணி திருப்பி வச்சுட்டேன். இங்கே வந்து எதுவும் கிடையாது சரிங்களா. இங்கே பாருங்கள், இந்த ஸ்க்ரூ வந்து உள்ள கனெக்டட்லாம் கிடையாது. சரி, ஹீட் சிங்க் வந்து இங்கே போகுது. கிளியராக வந்து உங்களுக்கு கிளியராக தெரியுது. இந்த பக்கம் பார்த்தாலும் உங்களுக்கு போர்ட்ஸ் வந்து லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம். ஏன்னா பேக் சைடில் வந்து நீங்கள் எப்பயுமே வைக்கும் போது ஒயர் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும், 5 to 6 சில இதெல்லாம். அதனால் ப்ரொஜெக்டரோட லெஃப்ட் சைடு வந்து 2 USB போட்டு, 2 HDMI போட்டு, ஒரு ஈத்தர்நெட் கேபிள், அதுக்கப்புறம் ஒரு AV போட்டு, ஒரு 3.5mm ஜாக்கு, IR ரிசீவர் சரிங்களா. ஸோ இது வந்து கோல்டு கலரில் இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு பட்டன் மாதிரி. அது பார்க்கவே இன்னும் கொஞ்சம் ஆஸ்தட்டிக்கான ஒரு அப்பியரன்ஸ் வந்து கொடுக்குது. ஸோ பவர் ப்ளக்இன் பண்ணுறதுக்கான இது கொடுத்துருக்காங்க. ப்ரொஜெக்டரோட பேக் சைடு, அதுக்கப்புறம் IR ரிசீவர். ஸோ அவ்வளோதான் மோஸ்ட்லி ப்ரொஜெக்டர் பொறுத்த வரைக்கும். இப்போ அக்சசரிஸ் பார்த்துடலாம். அக்சசரிஸில் ஒரு ரிமோட் வந்து உங்களுக்கு வருது. இங்கே பாருங்கள்,
ஸோ ரிமோட்டில் வந்து டெடிகேட்டட் பட்டன்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் டிஷ் டிவி கனெக்ட் பண்ணுறதுக்கான அந்த கேபிள் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் எப்படி கனெக்ட் பண்ணணுன்ட்டு, அதை டேக் பண்ணி விட்றேன், போய் பாருங்கள். அதுக்கப்புறம் 2 பின்னுக்கான அந்த பவர் கேபிள், இப்போ ப்ரொஜெக்டருக்கான அந்த யூசர் மேனுவல் நான் குயிக்காக வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ ZCOவில் வந்து உங்களுக்கு 1 இயர் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும், சரிங்களா? அதுக்கான ஸ்டெப்ஸ் என்னன்றதை இந்த QR ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டெமோ வீடியோவும் இருக்குது. சப்போஸ் டிக்கெட் ரைஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு குயிக்காக வந்து அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. ZCO பிராண்டில் என்ன யூனிக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாரண்ட்டி சப்போர்ட் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் மற்ற பிராண்ட் கம்பேர் பண்ணும்போது. அவ்வளோதான், ப்ரொஜெக்டர் கூடவே வருது. ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்த்துலாம் வாங்க. ஸோ இதோட வீடியோ குவாலிட்டி வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் நேட்டிவ் ரெசல்யூஷன் வந்து 1080 பிக்சல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஸ்டாட்டிக் கான்ட்ராஸ்ட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. 7000:1 ஸ்டாட்டிக் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ இருக்குது. ஸோ இதனால் என்ன ப்ரோ பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிக்சர் குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். NTSC கலர் ஒயிட் கலர் கேமெட் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பிக்சர் குவாலிட்டிக்கு எந்த வித குறையும் சொல்ல முடியாது. 4K HDR வந்து சப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ நான் ப்ளே பண்ணிட்டு இருக்க ரெசல்யூஷன் வந்து 1080 பிக்சல். டிஃபால்ட்டாக இருக்கிற யூடியூப்லேயே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. எந்த வித இடத்துலையும் சுத்தமாக வந்து வீடியோ லேகே கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராசஸர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வீடியோ குவாலிட்டி ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக வந்து இந்த ப்ரொஜெக்டர் அமையும். இதை வந்து நான் வாலில் ப்ரொஜெக்ட் பண்ணலாமா ப்ரோ, நான் வந்து ஸ்க்ரீனில் தான் ப்ரொஜெக்ட் பண்ணுமான்னு நீங்கள் வாலில் ப்ரொஜெக்ட் பண்ணாலுமே இதில் கொடுத்துருக்க அந்த லூமன்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல வாலில் இருந்தாலுமே ஒயிட் கலராக இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்க்ரீனே இல்லாமல் கூட ப்ரொஜெக்ட் பண்ணி நம்மளால பார்க்க முடியும். ரொம்ப சூப்பரான ஒரு பிக்சர் குவாலிட்டி இந்த ப்ரொஜெக்டரில் அமைஞ்சிருக்கு. வீடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் வேற லெவல். HDR சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரியே இதில் இருக்க யூடியூப்ல வந்து உங்களுக்கு 1080 பிக்சல் HDR கண்டென்ட்னு வருது பாருங்க. இது வந்து டிஃபால்ட்டாக இருக்க யூடியூப்ல மட்டும்தான் HDR வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. HLG சப்போர்ட்டும் இந்த ப்ரொஜெக்டில் வந்து கொடுத்துருக்காங்க. 5TV6 சப்போர்ட் கேட்டிங்க அப்படின்னா PCM ஆடியோ மட்டும் தான் இருக்குது. இதில் HDR சப்போர்ட் பண்ணாது 5TV6ல. பட் டிஃபால்ட் யூடியூப்ல நீங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி HDR வந்து அதிலே வந்து சப்போர்ட் பண்ணுது. அந்த ப்ரொஜெக்டோட லூமன்ஸ் டெஸ்ட் பார்த்துடலாம். செம்ம பிரைட்டாக இருக்குது. 1000 ANSI லூமன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வெறும் 15,000 ரூபா 16,000 பட்ஜெட்டில் இது கொடுத்தது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துறோம் ஒயிட் ஸ்க்ரீனில். சென்ட்ரல் லூமன்ஸ் வந்து எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். சென்ட்ரலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 263.2 வருது, சரிங்களா? ஸோ கிட்ட போய் பார்த்தா நமக்கு பிக்சல்ஸ்லாம் வந்து ஒன்றும் தெரியல. ஸோ பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராகவே வந்து உங்களுக்கு இந்த ப்ரொஜெக்டில் இருக்குது. லைட் போட்டாலும் நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஸோ நான் லைட் போட்டிருக்கேன், போட்டாலும் எந்த இடத்துலையும் வந்து ஓரத்தில் வந்து வாஷ் அவுட் ஆகல பாருங்கள், கரெக்டாக தெரியுது. ஒரு அவுட்டோர் ஒரு மீடியமான ஒரு லைட்டில் ஹாலில் கூட நம்மளால் இந்த லூமன்ஸ் வச்சு நம்மளால் பார்க்க முடியும். லூமன்ஸ் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து இருட்டில் வந்து எங்கே பவர் பட்டன் சொல்லிட்டு தேடுவீங்க அப்படின்ட்டு அந்த பவர் பட்டன் இண்டிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ரெட் கலரில் இருக்குது பாருங்கள், இப்போ ப்ளூ கலரில் மாறிடுச்சு. இங்கே பாருங்கள். ஸோ அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஃபுல்லாக ஆட்டோமேட்டட் ப்ரொஜெக்டர். ஸோ ஹோம் ஸ்க்ரீனில் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்க, யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். HDMI 2 இருக்குது, AV இருக்குது, சரிங்களா? ஸோ இதில் செட்டிங்ஸ் உள்ள போனீங்க அப்படின்னா அதில் வந்து பிக்சருக்கு சவுண்டுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு லெஃப்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். லென்ஸ்க்கு ப்ரொஜெக்ஷன் ஃப்ரண்ட்டில் ஆட்டோ ஃபோக்கஸில் போய் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். கீஸ்டோன் கரெக்ஷன்ஸும் இருக்குது. இது வந்து ஆட்டோவாக வச்சிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கும். நான் மேனுவலாக தான் வச்சுருக்கேன். டிஜிட்டல் ஜூமும் இருக்குது, டிஜிட்டல் ஜூம் பண்ணிக்கலாம். சவுண்டு பொறுத்த வரைக்கும் ஆடியோ அவுட்புட் டிவைஸ்னு செலக்ட் பண்ணிங்கன்னா அதையும் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இப்போதைக்கு ஆட்டோ ஸ்பீக்கர்லேயே அவங்களுக்கு காமிக்கிறேன். செலக்ட் ஃபார்மேட்டில் வந்து இதில் என்னென்ன ஃபார்மேட் இருக்குன்னா பாஸ் த்ரூ இருக்குது, அதுக்கப்புறம் PCM இருக்குது லெஃப்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமா இதில் வந்து லென்ஸு இப்போ நான் காமிச்சேன். டிவைஸ் ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. டிவைஸ் ப்ரிஃபரன்ஸில் போனீங்கன்னா இந்த மாதிரி ஃபேக்டரி செட்டு இதெல்லாம் வந்து நம்ம வந்து பண்ணிக்க முடியும். ஆப் செட்டிங்ஸ் இருக்குது, வாய்ஸ் சர்வீஸ் இருக்குது. ChatGPT-யோட இது வந்து இன்டராக்ட் பண்ணிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் டைமாக, சரிங்களா? சாஃப்ட்வேர் அப்டேட்டும் நம்மளை பண்ணிக்க முடியும். வயர்லெஸில் வந்து உங்களுக்கு 6 சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஸ்ட்ரீமிங்லாம். பிக்சர் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் விவிடில் வந்து வச்சிருக்கேன். ஐ ப்ரொடக்ஷன் மோட் ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளூ கலரை ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணிவிடும். ஸோ கண்ணு பிரச்சனையாக இருக்கவங்க, என் பையன் நிறைய நாள் வீடியோ பார்க்கலாம் அப்படின்றது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் இது. அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஆப் செட்டிங்ஸ் இருக்குது. ஆப் செட்டிங்ஸில் போய் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக வந்து என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் வந்து வேணும் அப்படின்றத. ஓவரால் உங்களுக்கு செட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஹோம் ஸ்க்ரீனில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஓவரால் காமிச்சிடுறேன். ஸோ இதில் வந்து இவ்வளோ அப்ளிகேஷன் வந்து டிஃபால்ட்டாக அவங்களே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ளே ஸ்டோரும் இருக்குது, சரிங்களா? ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ரோ ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நம்மளால் ஆப் டவுன்லோட் பண்ணிக்க முடியும்னா கண்டிப்பாக வந்து இந்த ப்ராஜெக்டில் நம்ம அதை வந்து பண்ணலாம்.
இன்னொரு விஷயம், இதில் வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர் மோட்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. அது மூலிமா நம்ம பாட்டு மட்டும் ஸ்பீக்கர் அங்கே பாருங்க, ஸ்பீக்கர் மோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. டேர்னிங் ஆஃப் த ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிடும். சரிங்களா, நான் ஜஸ்ட்டு சும்மா இப்படி கொடுத்துட்டேன்னா, கனெக்ட் பண்ணிட்டேன்னா ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிட்டு ப்ரொஜெக்டில் இருக்க ஆடியோவை நம்ம பாட்டு கேட்கறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். அங்கே பாருங்க எக்ஸிட்னு வருது. டிவி கேஸ்டிங்னு ஒன்று இருக்குது. என்னென்னா செல்ஃபோனில் என்ன பார்க்குறோமோ அது அப்படியே டிவியில் வந்து நம்ம ஃபோட்டோஸ் யாராவது சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்க, அதை பெரிய ஸ்க்ரீன் நம்ம வீடியோவோ ஏதோ ஒன்று காமிக்கணும், ஃபோட்டோ செல்ஃபோனில் இருக்கிறது அப்படின்னா நம்ம வந்து கேஷ் பண்ணிக்க முடியும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. கேஷ் பண்ணி பார்த்தேன். பென்ட்ரைவில் வந்து இதில் எல்லா ஃபார்மேட்டும் சப்போர்ட் பண்ணாமல் கொடுத்துருக்காங்க. 4K வந்து பென்ட்ரைவில் சப்போர்ட் பண்ணுது. நான் ஏற்கனவே டெஸ்ட் பண்ணி காமிச்சிட்டேன். டைம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால நான் உங்களுக்கு வீடியோவில் காட்ட முடியல. பட் 4K வந்து சப்போர்ட் பண்ண முடியும். நார்மல் 30 FPS 4K சப்போர்ட் பண்ணும். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நமக்கு தேவையான எல்லா அப்ளிகேஷன்ஸும் செல்ஃபோனில் என்ன நம்ம வச்சுருக்கோமோ அது எல்லாமே ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இதுவும் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். அவ்வளோதாங்க ஓவரால் யூசர் இன்டர்ஃபேஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் அபவுட் நான் போய் காமிக்கிறேன். ஸோ கரண்ட் சாஃப்ட்வேரில் அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கரண்ட் சாஃப்ட்வேர் இன்ஃபோ கிளிக் பண்ணிங்கன்னா அதில் சாஃப்ட்வேரோட வெர்ஷனும் வருது. ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ப்ராஜெக்டோட டெம்பரேச்சர் வந்து டெஸ்ட் பண்ணிடலாம். இந்த ப்ராஜெக்டில் வெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு தான், இங்கே தான் வருது. ஸோ இங்கே தான் அதிகமான ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் டெம்பரேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா 44.2. ஸோ இந்த இடத்துல தான் எக்ஸாஸ்ட் இருக்குது. உள்ளே போகிற டெம்பரேச்சர் வந்து 28.6. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 28.3. மேலே வந்து உங்களுக்கு 38. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்கும். லெஃப்ட்டில் வந்து எந்த ஆப்ஜெக்ட் வச்சுக்காதீங்க. நான் 8 hours ரன் பண்ணிட்டேன். இந்த ப்ரொஜெக்டை தாராளமாக நீங்கள் வந்து 5 மணி நேரம் 6 மணி நேரம் கண்டினியூஸாக ரன் பண்ணுறதுக்கு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கன்சிடரிங் இந்த இடத்துல எந்த ஆப்ஜெக்ட்டும் வந்து அந்த காற்று ஃப்ளோவை தடுக்கிற மாதிரி எதுவும் வைக்காதீங்க, ஃப்ரீயாக போயிட்டோம். சரிங்களா, ஏசி வேணுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரொஜெக்டருக்கு வந்து நான் வந்து ஏசி இருக்கணும் கண்டிப்பாக அப்படின்லாம் வந்து நான் சொல்ல மாட்டேன். இதில் இருக்க ஃபேனே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. சரிங்களா, நாய்ஸ் டெஸ்ட்டில் உங்களுக்கு காமிக்கிறேன். டெம்பரேச்சர் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஸோ நாய்ஸ் டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ நாய்ஸ் வந்து சுத்தமாக வந்து இந்த ப்ராஜெக்டில் கேட்கல. நான் கிட்ட எடுத்துகிட்டு போய் காமிச்சேன். அதிகபட்சம் வந்து ஃபேனோட ஓரத்தில் வச்சா கூட உங்களுக்கு 49-50 டெசிபல் தான். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சைலண்டான ஒரு ப்ரொஜெக்டர் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து சைலண்ட் குவீன். சரிங்களா, கிட்ட எடுத்துகிட்டு போனாலுமே உங்களுக்கு வரலை. இன்னும் இந்த இடத்துலலாம் வச்சு பார்த்தீங்கன்னா ரூம் நாய்ஸ் தான் வந்து இருக்குது பாருங்கள். ப்ரொஜெக்டரோட ஃபேன் நாய்ஸ் வந்து சுத்தமாக கிடையாது. அதனால டெம்பரேச்சர் ரொம்ப ஜாஸ்தியாகுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. டெம்பரேச்சரும் வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சிட்டேன். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சைலண்ட். நான் ரிவ்யூ பண்ணதுலேயே ஒன் ஆஃப் த சைலண்ட் ப்ரொஜெக்டர். நீங்கள் ரொம்ப சைலண்ட்டாக வந்து ரூம் இருக்குது, நான் வந்து அதில் மூவி வந்து சின்ன அந்த எஃபெக்ட்ஸ்லாம் வந்து கேட்குறதுக்கு வந்து இந்த ஃபேன் நாய்ஸ் வந்து நமக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும். சரிங்களா, டிவியில் வந்து அந்த ஃபேன் நாய்ஸ் இருக்காது, இப்போ ப்ரொஜெக்டில் இருக்கும். இந்த ப்ரொஜெக்டரில் ஃபேன் நாய்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சைலண்டான ஒரு ப்ரொஜெக்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆடியோ டெஸ்ட் வந்து பண்ணிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், நான் ப்ளே பண்ணுறேன். இதில் கொடுத்துருக்க ஸ்பீக்கர் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆடியோ வந்து டெஸ்ட் இப்போ பார்த்துருப்பீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொடுத்துருக்க அந்த 10 வாட் ஸ்பீக்கர் வந்து டிஜிட்டல் சிக்னல் ஆம்பிளிஃபையரோடு இருக்குது. ஸோ நல்ல ஒரு டிஜிட்டல் அவுட்புட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சவுண்ட் குவாலிட்டி வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த ப்ரொஜெக்டரில் சவுண்ட் எப்படி இருக்குது ப்ரோ ஓவரால் கேட்டிங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு என்னையே சர்ப்ரைஸ் பண்ணிடுச்சு. சவுண்ட் தியேட்டர் சவுண்டு மாதிரி உங்களுக்கு வருது. ஹை எண்டு வந்து அந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணல, பட் மீடியம் அண்ட் லோ எண்டு வந்து வேறு லெவலில் வந்து பண்ணிடுச்சு. உண்மையாலே நான் இந்த ப்ரொஜெக்டரில் வந்து எக்ஸ்டர்னல் சவுண்டு வந்து இல்லாமல் இதில் இருக்க டிஃபால்ட்டாக இருக்கிற சவுண்டு வச்சு நம்மளால் பார்க்க முடியும். சவுண்டு குவாலிட்டி வேறு லெவல். இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து பிக்சர் அண்ட் சவுண்ட் வந்து வேறு லெவல். உண்மையிலே இது ரெண்டுத்துக்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறவங்க வந்து கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்ட் வந்து சஜஸ்ட் பண்ணலாம். இன்னொன்று நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, ஒரே ஒரு கேபிள் யூஸ் பண்ணி ஆடியோ அண்ட் சவுண்ட் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமா ப்ரோ, சவுண்ட் பார்லேருந்து எடுத்துகிட்டு வந்து ஆர்க் சப்போர்ட் பண்ணுறதுனால அந்த மாதிரி பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். அதுதான் வந்து ஆர்க் டெக்னாலஜியோட ஒரு அட்வான்டேஜ். ஒரு கேபிளே போதும், வீடியோ அண்ட் ஆடியோ வந்து ரெண்டுமே வரும். இந்த ப்ராஜெக்டில் ஆர்க் வந்து சப்போர்ட் பண்ணும். சிஇசி கண்ட்ரோல் வந்து நீங்கள் செட்டிங்ஸில் போய் மாற்றிக்கலாம். இந்த ப்ராஜெக்டரில்
ஃபேன் நாய்ஸும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்னொன்று சாட் ஜிபிடி வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இதில் டிஃபால்ட்டாக இருக்கிற ஆண்ட்ராய்டு ஓஎஸ் வந்து உங்களுக்கு காமிச்சேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. அதில் கொடுத்துருக்க ரேமாக இருக்கட்டும், ராமாக இருக்கட்டும், ரொம்பவே நல்லா ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து நமக்கு நல்லா கொடுத்துருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரொஜெக்டர் வந்து கண்டிப்பாக வந்து தி பெஸ்ட். நான் ரிவ்யூ பண்ணதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொஜெக்டர் இது. இந்த ப்ரொஜெக்டர் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுக்குறேன், அது மூலியமாக இப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கமெண்ட்லேயும் வந்து ஃபர்ஸ்ட் பின் வந்து கமெண்ட் பண்ணி விட்றேன். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து லீவ் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோக்கு வந்து இவ்வளோ எஃபர்ட் பண்ணி மேக் பண்ணதுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இவ்வளோ நேரம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.